வணக்கம். இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள 4வது குறள் கேள்வி என்ற அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அழியினும் வாழினும் என். செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அழியினும் வாழினும் என். என்னடா அது? செவிக்கு என்ன சுவை இருக்க முடியும்? வாய்க்குத்தானே சுவை. சாப்பிட்டோன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? நல்லா இருக்கு. பெரும்பாலான மக்களுக்கு இப்போ இருக்கிற சின்ன குட்டி பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்குது? நூடுல்ஸ் பிடிக்குது, பரோட்டா பிடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நல்லா ருசித்து ரசித்து அதை சாப்பிட்றோம் இல்லையா? வாயின் சுவை, அதுதான் வாயின் சுவை. இனிப்பான பொருளை கொடுத்தா இனிமையாக சாப்பிட்றோம். வாயின் சுவை உணர்தல். அப்போனா காதுக்கு என்ன? செவியின் சுவைனா என்ன? அதில் ஏதாவது தேன் ஊற்றுவோமா காதுக்குள்ளார? அது தித்திக்குமா? நமக்கு அதை பற்றி தெரியுமா? இல்லை காரமாக கொண்டு போய் காதுக்குள்ளே விட்டாக்கா நமக்கு தெரியுமா? தெரியாது. காதில் எப்போ தெரியும்? நல்ல காரம் சாப்பிட்டா நீங்கள்லாம் என்ன சொல்லுங்க, காதால் ஆவி போகுதுன்னு சொல்லுவோம். அப்படி தானே? வாயில் சுவை இருந்தாலே காதுக்கு அங்கே போயிடுது. அப்போது வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, செவியின் சுவை உணரா மாக்கள். செவிக்கு சுவை தரக்கூடியது என்னென்னா, நல்ல வார்த்தைகள், நல்ல கேள்விகள், நிறைந்த ஞானமுடைய அறிவார்ந்த சொற்கள், பாடல்கள், இசை, இதெல்லாம் காதுக்கு நல்லா இருக்கும். நீங்கள்லாம் இப்போ செவிக்கு என்ன உணவை கேட்குறீங்க? ரெண்டக்கன்னு ஆசையாக இருக்குது. வேட்டையன் பட பாடலை கேட்டால் அப்பா துள்ளி குதிச்சு தாளந்தான். ஆனால் அதெல்லாம் என்ன நல்லதை கொடுக்கும்? ஆனால் அது என்ன? அது செவியின் சுவை தான். அதுவுமே செவியின் சுவை தான். ஆனால் நான் உங்களரையும் பஜனை பாடுன்னு சொல்லலை. செவியின் சுவை உணரா மாக்கள். செவியில் நல்ல சொற்களையும் நமக்கு இசைந்தவற்றையும் கேட்கவில்லை, அதுதான் சுவை. கேட்கல இருந்தால் வாய் உணர்வின் மாக்கள். வாய்க்கு மட்டும் நல்ல ருசியை தேடிக்கிட்டு நம்முடைய காதுகளுக்கு நல்ல சொற்களை கேட்கவில்லை என்றால், அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒன்று தான். இருந்தாலும் செத்தாலும் ஒன்று தான் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? செவியிற் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அழியினும் வாழினும் என். காதில் நல்ல விஷயங்களே நான் கேட்க மாட்டேன், ஆனால் நல்ல மூக்க பிடிக்க சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா அவன் ஒரு சாப்பாட்டுறாமன் மட்டும்தான். இந்த உலகத்தில் சாப்பாட்டை தவிர வேறு எதுவுமே தெரியாதுங்கிறவன் தான். அவனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அவன் இருந்தாலும் செத்தாலும் ஒன்று தான் அப்படின்னு அவர் சொல்கிறார். புரியுதா? கேட்கக்கூடியது என்பது என்னன்னா செவிக்கான உணவு. கேட்டல் அப்படிங்கிறது செவியின் உணவு. அதை கேட்காமல் நாக்கிற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து சாப்பாட்டையே நினச்சிக்கிட்டு இருக்கிற மக்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எந்த ஒரு பயனும் கிடையாது என்பதே வள்ளுவம் கூறும் வாய்மொழியாகும். மீண்டும் மற்றொரு அதிகாரத்தில் நாம் சந்திக்கலாம்.